இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா அப்ஸ்ட்ராக்ஷனோட ஒரு ஹையர் வெர்ஷன். அதாவது 100% வந்து நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டர்ஃபேஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன் நான் 100% நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அண்ட் தென் கான்க்ரீட் மெத்தடும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. சரியா? பட் எனக்கு வந்து ஒன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் நான் கிரியேட் பண்ணணும், எனக்கு கான்க்ரீட் மெத்தட் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இன்டர்ஃபேஸ் தான் கிரியேட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ்ன்றது எப்படி இருக்குன்னா ஒரு கிளாஸ் மாதிரியே இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ளே உங்களால் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். உங்களால் வந்து கான்க்ரீட் மெத்தட் கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்ல வரது என்னென்னா 100% வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் வந்து எனக்கு 100% அப்ஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டும் கூட. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்கிங் லெவல் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது செக்யூரிட்டி ஹையாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுன்னு கிடையாது, நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் லேயர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் இன்டர்ஃபேஸை கால் பண்ணி தான் நீங்கள் வந்து கிளாஸே கிரியேட் பண்ணுவீங்க. சரி, இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து அதோட ரூல் என்ன அப்படின்னா நீங்கள் 100% வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஆல் டேட்டா மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஆல் டேட்டா மெம்பர்ஸ் வந்து பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஆல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது? மெத்தட்ஸ். ஆல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும். ஓகேவா? டேட்டா மெம்பர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிள்ஸ் தான். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான், மெத்தட்ஸ் தான். சரியா? ஓகே. இப்போது ஃபோர்த் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா வி காண்ட் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் இன்டர்ஃபேஸ். நான் ஏன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அண்ட் தென் வந்து ரொம்ப இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்டு கண்டிப்பாக ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அது. நான் அதை வந்து கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இப்போது ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளாஸ் கேன் இன்ஹெரிட் மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸ். இதுதான் நான் சொன்னது என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதில் வந்து நீங்கள் ஒரு கிளாஸுக்கு மேலே நீங்கள் வந்து இன்ஹெரிட் பண்ணலாம். இதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஓகே. இப்போது ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணேன். இன்டர்ஃபேஸ்ன்ற கீவேர்ட் கேபிட்டல் ஐ கிடையாது, ஸ்மால் ஐ. இன்டர்ஃபேஸ் டெமோ, இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இது பார்க்க வந்து கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கீவேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுவீங்க. இங்கே அப்படி கிரியேட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்க போகிறது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். கான்க்ரீட் மெத்தட் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் வந்து நீங்கள் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு கொடுத்துட்டு நீங்கள் கான்க்ரீட்டும் கொடுப்பீங்க. ஸோ நம்ம வந்து தனியாக வந்து அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டை கொடுத்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். பட் இங்கே வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு கீவேர்டும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாய்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் நமக்கு டெஃபினிஷன் இருக்காது, ஒன்லி டிக்ளரேஷன் தான். இங்கே அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டும் நம்ம கொடுக்க தேவையில்லை. இப்போது எப்படி நான் வந்து கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டென்ஸ் பண்ணி நம்ம அதில் வந்து டெஃபினிஷன், இந்த மெத்தடுக்கு டெஃபினிஷனாக தருவோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது நான் வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கிளாஸ் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். நம்ம வந்து நார்மலாக வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வரைக்குமே நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கிளாஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணணும்னா எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். பட் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, இம்ப்ளிமெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இம்ப்ளிமெண்ட்ஸ். இனி எக்ஸ்டென்ஸ், இவருக்கு பதிலாக இவர். எக்ஸ்டென்ஸ் பதிலாக இனிமேல் நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் வந்தால் மட்டும், அதாவது இந்த கிளாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் கான்க்ரீட் கிளாஸ்லாம் இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே இன்டர்ஃபேஸாக இருந்தால் நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்.
கிளியரா? ஓகே. கிளாஸ் எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்ட்ஸ் டெமோ. ஓகே. ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எல்லா மெத்தடுமே என்னது, ஒண்ணு பப்ளிக்கா இருக்கணும், இல்ல இந்த பாயிண்ட் குடுத்துருப்போம் பாருங்க. ஒண்ணு பப்ளிக்கா இருக்கணும், இல்ல அப்ஸ்ட்ராக்ட்டா இருக்கணும். நான் பப்ளிக்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மெத்தட் நம்ம இந்த வாய்ட் டெஸ்ட் இருக்குல்ல, இத நான் குடுக்குறேன். சாரி, இத டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. வாய்ட் டெஸ்ட் bracket and then open and then close. இப்போ இந்த வாய்ட் டெஸ்ட்க்கு நான் டெஃபினிஷன் தரேன். SOP இம்ப்ளிமெண்டிங். ரொம்ப கேவலமா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். இம்ப்ளிமெண்டிங் அது என்னன்னா, கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக முடிக்கலான்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா லென்த்தாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க. இம்ப்ளிமெண்டிங் டெமோ. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இன்டர்ஃபேஸை நான் கிரியேட் பண்ணி, அதை நான் உள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுத்து, நான் ஒரு கிளாஸ் எக்ஸாம்பிள் கொடுத்து இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி நான் டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். சரி, இப்போ நான் இதை ஒரு ப்ரோக்ராமாக பண்ணுறேன். நியூ இன்டர்ஃபேஸ். சரியா? ஓகே. நான் அங்கே போய் இன்டர்ஃபேஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம மெயின் கிளாஸை கிளாஸாக கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் ஹலோ, கிளாஸ் பேங்க், கேப்ஸ் லாக் ஆனில் இருக்குது. ஓகே. இப்போ நான் ஒரு கிளாஸ் பேங்க்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ் ஏடிஎம். இப்போ மக்களால் இந்த ஏடிஎம் மட்டும் தான் பார்க்க முடியும். வாய்ட் அவங்க கண்ணால் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அமௌண்ட் தர அந்த பட்டன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணுற அந்த பட்டன். இப்போ இன்டர்ஃபேஸை கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். கிளாஸ் ஏடிஎம் இம்ப்ளிமெண்டேஷன் வச்சுக்கலாம். இம்ப்ளிமெண்ட் ஐஎம்பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற வார்த்தையை கொடுப்போம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இம்ப்ளிமெண்ட்ஸ் யாரை? ஏடிஎம்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே எரர் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் இந்த மெத்தடை அதுக்கு டெஃபினேஷன் நம்ம தரலை. ஓகேவா? இப்போ நான் பப்ளிக் வாய்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நான் இப்போ டெஃபினேஷன் ஒன்று தரேன். சிஸ் அவுட் அவங்க பட்டனில் என்ன அமௌண்ட் அவங்க கேட்குறாங்களோ அந்த பட்டனை தர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 4000 ருபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை நான் கொடுக்கணும். இதான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஃபீச்சர் வெளி ஆட்களுக்கு தெரியாது. இந்த பீப்புள்ஸ்க்கு இந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். இன்டர்ஃபேஸ்னால் அது வெளியில் தெரிகிறது தான் இன்டர்ஃபேஸ். உள்ளே இருக்கிற விஷயங்கள் சமாச்சாரங்கள்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கோடிங் நம்ம மட்டும்தான் தெரிஞ்சுப்போம். சரியா? நம்ம கோடர்ஸ் நம்ம கிட்ட தான் உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த கோடு தெரியும். பட் இந்த கோடு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு இருக்கட்டும், இல்லை இந்த பீப்புள் யூஸ் பண்ணுற அந்த பட்டனுக்கு நம்ம தான் ஃபீச்சரை இந்த இன்டர்ஃபேஸ் ஃபீச்சரை கொடுத்துருப்போம். அவங்களால இந்த அமௌண்ட் பட்டன் மட்டும் தான் பார்க்க முடியும். அவங்க அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணதுமே நமக்கு 4000 ருபீஸ்ன்ற அந்த ஃபீச்சர், அதாவது அந்த அமௌண்ட்டை அவங்க எவ்வளோ, நான் ஃபார் எக்ஸாம்பிள் 4000 கொடுத்துருக்கேன். அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மெயின் மெத்தட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏடிஎம் A ஈக்குவல் டு நியூ ஏடிஎம் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் என்ன செய்யணும், ஆக்சஸ் பண்ணணும். இப்போ ஏ டாட் அமௌண்ட், அவ்வளோதான். இப்போ இங்கே 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வந்துடுச்சா? ஓகே. இப்போ 2 விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது 2 பேரண்ட்ஸ். நான் இன்ஹெரிட்டன்ஸில் நான் சொல்லியிருந்தேன், இன்டர்ஃபேஸில் கண்டிப்பாக அந்த கான்செப்டை நான் சொல்லுவேன்ட்டு. இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 2 பேரண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்ஃபேஸ் இங்கேயே நான் என்ன செய்கிறேன், நெட் பேங்கிங் சொல்லிட்டு தரேன். நெட் பேங்கிங் ஓப்பன் க்ளோஸ் வாய்ட் சென்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை தரேன். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி
கம்மா நல்லா பார்த்துக்கோங்க. இதே விஷயத்த நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் பண்ணேன். எனக்கு வந்து எரர் வந்துச்சு. எக்ஸ்டென்ஸ் கொடுத்து 2 கிளாஸை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். 2 பேரண்ட் தர மாதிரி பண்ணேன். இங்கேயும் நான் அதே மாதிரி 2 பேரண்ட் தர மாதிரி பண்ணுறேன். எனக்கு எந்த எரரும் வராது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 2 பேரண்ட்டை வந்து இன்டர்ஃபேஸில் வந்து என்னால் இன்ஹெரிட் பண்ண முடியும். இது வந்து எதனாலனா நம்ம இன்னும் இந்த மெத்தடை வந்து நம்ம இன்னும் கொடுக்கல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்ததை இங்கே அப்படியே காப்பி பண்ணி மெத்தட் நேமை மட்டும் நான் மாற்றிடுறேன். இங்கே பாருங்கள், Ctrl+C Ctrl+V. ஓகேவா? நமக்கு எரர் போயிடுச்சா? கிளியரா? இப்போது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. 2மே தனித்தனி தான். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. பட் இந்த கிளாஸுக்கு யார் யார் பேரண்ட்டு? ஏடிஎம்மும் பேரண்ட் தான், நெட் பேங்கிங்கும் பேரண்ட் தான். அது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நமக்கு மற்ற இன்ஹெரிட்டன்ஸில் எல்லாத்தையுமே நமக்கு எரர் வந்துச்சு. பட் இதுக்கு பேர் தான் என்னது? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து திணறும். இந்த அப்பா கிட்டேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணுறதா, இல்லை இந்த அப்பா கிட்ட நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணுறதா, இந்த பேரண்ட்டான்ட்டு. பட் இன்டர்ஃபேஸ் கான்செப்டில் நீங்கள் அந்த மாதிரி தரலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவாவில் ஒர்க் ஆகாது. பட் எக்ஸப்ஷனல் என்னன்னா நீங்கள் இன்டர்வியூவில் சொல்கிறது என்னன்னா, எக்ஸப்ஷனல்னால் உங்களால் இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி முடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்ஹெரிட்டன்ஸ்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி அந்த இன்டர்ஃபேஸில் சொல்கிறேன்ட்டு. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நம்மளால் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து மெத்தடை க்ரியேட் பண்ண முடியாது. அது இன்டர்வியூவில் கேட்குற முக்கியமான கொஷின். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? அதே மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஏடிஎம் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து இங்கே கொடுக்குறேன். VA = new V. ஓகேவா? எனக்கு வந்து எரர் வரும். ஏன் அப்படின்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் அதில் இருக்க டெஃபினிஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸ் வந்து நீங்கள் எதுக்காக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க? இந்த கிளாஸில் இருக்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற காரணம் என்னென்னா, இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். கிளியரா? இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, ஆக்சஸ் பண்ணால் நமக்கு இந்த டெஃபினேஷன் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறீங்க. பட் இதே மாதிரி இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இங்கே டெஃபினேஷன் இல்லை. அப்போ பிரோஜனமே இல்லை. கரெக்டாக? இங்கே என்ன டெஃபினேஷன் இருக்குது? நீங்கள் ஆக்சஸ் பண்ணி எதை பிரிண்ட் பண்ண போகிறீங்க? இங்கே தான் டெஃபினேஷனே இல்லையே. ஒன்லி பேர் மட்டும்தானே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேரும் இருக்குது, டெஃபினேஷனும் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு காரணம் இருக்குது இதை ஆக்சஸ் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் இதை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே பிரிண்ட் ஆக போகிறதும் கிடையாது. அதனால ஜாவா ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனால தான் இங்கே எரர் வருது நமக்கு. சரியா? அதனால தான் பாருங்க, cannot instantiate, அதாவது நம்மளால் ஆப்ஜெக்டை நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியாது இன்டர்ஃபேஸ்க்கு. ஏன்னா எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. நான் திரும்பி சொல்கிறேன், இந்த மெத்தடில் வந்து டெஃபினேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். பட் இன்டர்ஃபேஸில் எந்த ஒரு டெஃபினேஷனுமே இல்லை, ஆக்சஸ் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஓகேவா? சரி, ஓகே. இதான் வந்து இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். பை பை, see you, bye.